ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி என்னென்னா மட்டன் சாப்ஸ் பெப்பர் கிரேவி. சாப்ஸ்னால் ரிப்ஸுங்க, அதாவது எலும்போடு கறி இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக ஆகிற வரையும், அதாவது சீரகம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போ நல்லா கூல் ஆனோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் காண்பிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ஒரு 300 கிராம்ஸ் மட்டன் சாப்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, ரிப்ஸுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். 3 லிட்டர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை லவங்கம் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினங்க. நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினா தாங்க நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதங்க பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசினுங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, அப்போ தான் சீக்கிரத்தில் மசிஞ்சிரும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சாச்சுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிடலாங்க. மட்டன் சாப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேவிலே நல்லா அந்த மசாலாலே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிலே ஃப்ரை ஆகட்டுங்க. இதுக்கு காரம் பத்தலைன்னா மிக்சியில் அரைச்சி அந்த பவுட்ரு இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க, நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு இப்போ குக்கரை மூடிடலாங்க. 5 விசில் விடுங்க. 5 விசில் முடிஞ்ச பிறகு கறி நல்லா வெந்துடுச்சுங்க. ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. தண்ணி நல்லா வற்றணும், நல்லா திக்காகணும் கிரேவி. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போது பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.